புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மாமேதை மார்க்சுக்கு வீர வணக்கம் கோவை மாவட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமாரை பொய் வழக்கில் கைது செய்த பொள்ளாச்சி காவல்துறை புறநகர காவல்துறை கண்டிக்கின்றோம். பொள்ளாச்சி நகர காவல் நிலையத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பொள்ளாச்சி அருகே ஒரு பொது சிக்னல் அருகிலே ஒரு பேனர் வைத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பேனர். அந்த பேனரை எடுக்க சொல்லி ஏடிஎஸ்பி அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மாவட்ட செயலாளர் பேனரை எடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு மற்ற கட்சியினுடைய பேனர் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியே மாவட்ட செயலாளர் ஏடிஎஸ்பி மேடமிடம் தொடர்பு கொண்டு இந்த பேனரை ஏன் கழட்ட சொல்கிறீர்கள், எங்கள் பேனரை கழட்ட சொல்கிறீர்கள், இது இருக்கு என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதிலே பொள்ளாச்சி நகரத்தினுடைய காவல்துறை ஒருதலை பட்சமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகி அசோக் குமார் அவர்களை மதியம் 1 மணிக்கு அழைத்து சென்று மாலை 6 மணி வரை அவரை எங்கே வைத்திருக்கிறார் என்ற தகவல் தெரியவில்லை. உடனடியாக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் பொள்ளாச்சி பிரபு மற்றும் சிறுத்தை வள்ளுவன் ஆகியோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் 6 மணி அளவிலே அவரை காட்டியிருக்கிறார்கள். இப்படி இல்லீகல் கஸ்டடி, எந்தவித முன்னறிப்பும் இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் வீட்டிலே புகுந்து காவல்துறை 5 மணி நேரம் அவரை தலைமறைவாக வைத்திருக்கிறது. இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலையிட்டு வழக்கறிஞர் அசோக் மீது புனையப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இதுபோன்ற கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை மேற்கு மாவட்டங்களிலே காவல்துறையினர் மதிப்பதாக தெரிவதில்லை. அந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். வழக்கறிஞர் துரை இளங்கோவன், மண்டல துணை செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திரு அசோக் குமார் அவர்கள் மீது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பொள்ளாச்சி நகர காவல் நிலையத்திலே பொய் வழக்கு புனையப்பட்டு இன்றைக்கு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்கிற அந்த முறையில் கடந்த 1.5 ஆண்டு காலமாக அவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக களப்பணி ஆற்றி வருகிறார். கூடுதலாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பிலை சமூக மக்களின் விடுதலைக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து செயல்படுகிற மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தளபதியாக பொள்ளாச்சி, வால்பாறை போன்ற சட்டமன்ற தொகுதியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற வழக்கறிஞர் அசோக் குமார் அவர்கள் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சென்று மக்களுக்காக போராடுவது, வாதாடுவது போன்ற செயல்களை செய்து வருகிற ஒரு வழக்கறிஞரும் அவர். இந்த நிலையில் பொள்ளாச்சி காவல்துறை அனுமதியின்றி பல்வேறு கட்சி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு இடங்களில அனுமதி இல்லாமல் வைக்கிற விளம்பர பதாகைகள், பேனர்களை குறித்து எந்த கேள்வியும் எழுப்பாமல் விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற பேனர்களுக்கு மட்டும், விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுகிற கொடிகளுக்கு மட்டும் அனுமதி வாங்கியுள்ளீர்களா என்கிற அந்த கேள்வியை தொடர்ந்து எழுப்பி வருகிற காவல்துறை, அந்த அடிப்படையில் தான் பொள்ளாச்சி வடக்குப்பாளையம் பிரிவில் இருக்கிற ஒரு பேனர், அது சுத்த நிகழ்வுக்கு வைக்கப்பட்ட பேனர், அந்த இடத்துல
எல்லா கட்சிகளும் பேனர் வைத்தாலும் விடுதலை சிறுத்தைகள் பேனர் வைக்கும் பொழுது மட்டும் அனுமதியை கேட்டு தொல்லை கொடுத்த பொள்ளாச்சி நகர காவல்துறை அங்கு இருக்கிற விளம்பர பதாகையை ஏன் அகற்றவில்லை என்று சட்டப்பூர்வமான முறையில், நியாயமான முறையில், நேர்மையான முறையில் ஒரு வழக்கறிஞர் என்கிற அடிப்படையில், கட்சியுடைய மாவட்ட செயலாளர் என்கிற அடிப்படையில் பேசிய வழக்கறிஞர் வன்மையாக கண்டிக்கிறோம்.